ஸ்ரீமதே சடகோபாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வானாச்சல மகாமுனையே நமஹ. ஸ்ரீ வரதநாராயண குரவே நமஹ. பொன்னடிக்கால் ஜீயரின் பூர்வாசிரம பெயர் அழகிய வரதர். வானமாமலை ஜீயர், வானாத்ரி யோகி, ராமானுஜ ஜீயர், ராமானுஜமுனி என்று இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. இவர் அழகிய மணவாள மாமுனிகளின் முதல் சிஷ்யர் மட்டுமல்லாது பிரதான சிஷ்யரும் ஆவார். சுவாமியின் அவதார ஸ்தலம் வானமாமலை, திருநக்ஷத்திரம் புரட்டாசி புனர்பூசம். மாமுனிகளின் சிறந்த சிஷ்ய செல்வத்துக்கு இவர் முதலடி இட்டவையால் இவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. இவர் பாரத தேசம் முழுவதும் பல இடங்களில் தோத்தாத்திரி மடங்களை நிறுவி நம் சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்தார். சுவாமி அவர் நியமித்த அடுத்த ஜீயர் சுவாமிகளை தொடர்ந்து இன்று வரை வானமாமலையில் ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வருகிறது. நாமும் பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடியை பிரார்த்தித்து, எம்பெருமான் மற்றும் ஆச்சாரிய சம்பந்தத்துக்காக பிரார்த்தித்து அவர் தனியனை இப்பொழுது பார்ப்போம். ரம்ய ஜாமாத்ரு யோகீந்திர பாதரேகா மயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. சின்னியம்மாள் என்ற பாகவதோத்தமை சுவாமி பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடி சம்பந்தியானவள் சுவாமி ஏகாந்தமாக வீற்றிருந்த பொழுது அவரிடம் தண்டன் சமர்ப்பித்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்றதற்கேற்ப சுவாமியின் கேள்விகளுக்கு வைஷ்ணவ நிஷ்டைக்கு ஏற்ப பதில்களை அளித்திருக்கிறாள். அதுவே சின்னியம்மாள் ரகசியம் என்று வழங்கலாயிற்று. அதை விரிவாக நாம் கூறியிருந்த திருவடிகளை சரணம், ஜீயர் திருவடிகளை சரணம். சின்னியம்மாள் என்ற பாகவத பெண் பிள்ளையானவள் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியின் இடத்தில் தண்டன் சமர்ப்பித்து அவர் சில கேள்விகளை கேட்க வைஷ்ணவ நிஷ்டைக்கேற்ப அத்தியாவசத்தோடு பதில்களை சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 10 வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்து 11வது வார்த்தையை அனுபவிக்கலாம். ஆக சுவாமி உறவு ஆரென்ன என்று கேட்க ஒட்ட உணர்ந்தவர் என்ன என்று சொல்கிறாள். ஒட்ட ஒட்ட உணர்ந்தவரே, ஒட்ட ஆசையை சுருக்க செய்து உலர்த்த செய்தவர்களே, அப்படி செய்தவர்களே உறவு ஆனவர்கள், நெருங்கினவர்கள். உறவு ஆரென்ன, நெருங்கினவர்கள் யார் என்றால் எம்பெருமானிடத்தில் ஒட்ட ஒட்ட உணரச் செய்தவர்கள், அவர்களே உறவானவர்கள். ஆக அல்லது ஒட்ட ஒட்ட ஆசையை சுருக்கி உலரச் செய்தவர்களே உறவானவர்கள், நெருங்கினவர்கள் எனக்கு என்று 2வது அர்த்தத்தையும் சொல்கிறாள். முதலாவதாக ஒட்ட ஒட்ட எம்பெருமானிடத்திலேயே வைராக்கியம் மிகச் செய்து அவனை உணர்த்தக்கூடியவர்களாக உணரச் செய்தவர்களே எம்முடைய நெருங்கின உறவினர்கள் என்றும், ஒட்ட ஒட்ட ஆசையை சுருக்க செய்து உலரச் செய்தவர்களே எம்முடைய உறவினர்கள், எம்பெருமானிடத்திலேயே வைராக்கியம் ஏற்படும்படி செய்தவர்களே எம்முடைய உறவினர்கள். அப்ப உறவு ஆரென்ன என்று கேட்க சுவாமி கேட்க ஒட்ட உணர்ந்தவர் என்ன என்று சாதிக்கிறார். அடுத்ததாக உற்றார் ஆரென்ன என்று கேட்க உற்றதும் உன் அடியாரென்ன என்று சொல்கிறாள். எவர் பாகவத சேஷத்துவத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களே எமக்கு உற்றார் என்ன என்று சொல்கிறாள். உற்றதும் உன் அடியார் என்ன திருக்கண்ணபுரத்து அம்மானே என்று சொல்வதற்கேற்ப அடியவனுக்கு அடியவன் என்று யார் அறிந்திருக்கிறானோ அவனே அவரே உற்றார் என்ன என்று சொல்கிறாள். பாகவத சேஷத்துவத்தை அறிந்தவர்கள் அடியவனுக்கு அடியவன் என்று எவர் அறிந்திருக்கிறார்களோ அவரே எமக்கு உற்றாரானவர்கள் என்று சொல்கிறாள். ஆக சுவாமி உற்றார் ஆர் என்ன என்று கேட்க உற்றதும் உன் அடியார் என்ன என்று சொல்கிறாள். அடுத்ததாக தகப்பனார் ஆர் என்ன என்று கேட்க தெய்வநாயகன் என்ன என்று சொல்கிறாள். தெய்வநாயகனாய் வானமா மலையிலே வீற்றிருக்கக்கூடிய என் சுவாமியே எமக்கு தந்தை என்று சொல்கிறார். நம்மாழ்வார் 5 இடத்தில் சரணாகதி செய்கிறார். 6வது அடியேன் என்று திருக்குடந்தையிலும், நோற்ற நோன்பு என்ற பாசுரத்தில் வானமா மலையிலும், மானை நோக்கு நல்லீர் என்று திருவல்லவாழிலும், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்படியாகவும், கடைசியாக அகலகில்லேன் என்ற பாசுரத்தில் திருவேங்கடத்து எம்பெருமானிடம்
சரணாகதி செய்கிறார். இதிலே சரணாகதி ஆரம்பமே வானமாமலை திவ்ய தேசத்தில் தெய்வநாயகனிடத்திலிருந்தே தொடங்குகிறார். அப்போ ஆழ்வார் சரணாகதி ஆரம்பித்த சுவாமி அவரே எமக்கு தந்தை என்று சொல்லும்படியாக மேலா தாயும் தந்தையும் ஆவாரே என்று தெய்வநாயகனே எமக்கு தந்தை என்று நன்கு உணர்ந்து பதிலை சொல்கிறாள். ஆக சுவாமி தகப்பனார் ஆரென்ன என்று கேட்க தெய்வநாயகன் என்ன என்று சொல்கிறாள். அடுத்ததாக தாயார் ஆரென்ன என்று கேட்க சீவர மங்கையே என்னுடைய தாயார் என்று சொல்கிறாள். தாயாருக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் ஸ்ரீதேவியாக திருவள்ளரையிலும், பூதேவியாக நாச்சியார் திருமாளிகை என்று சொல்லப்படுகிற ஸ்ரீவில்லிபுத்தூரிலும், நீலாதேவியாக நாச்சியார் கோவிலிலும் கொண்டாடப்படும்படியாக இருக்கிறார். இங்கே சீவரமங்கையின் சொத்தே அத்தனையும் கொண்டாடும்படியாக உள்ளது. இந்த கோவிலிலே நாச்சியார் சொத்தே அத்தனையும் இந்த கோவிலிலே கொண்டாடும்படியாக இருக்கிறது. ஆக தாய் யாரென்ன என்று கேட்க மேலா தாயும் தந்தையும் அவரே ஆவாரே என்று தகப்பனாரிடத்தில் கேட்கும் பொழுது சொன்னாள், தெய்வநாயகனே என் தந்தை என்று சொன்னாள். ஆக தாய் என்று கேட்க அவரை தவிர மேலான தாயும் தந்தையும் சொல்வதற்கே இல்லை என்று சொல்லி ஸ்ரீவர மங்கையே என் தாயார் என்று சொல்கிறாள். ஆக தாயார் ஆரென்ன என்று கேட்க சுவாமி கேட்க ஸ்ரீவர மங்கையே என் தாயார் என்று சின்னியம்மாள் பதில் சொல்கிறாள். அடுத்ததாக புக்கவிடம் எவ்விடம் ஏதென்ன வானமாமலை என்ன என்று சொல்கிறாள். புக்கவிடம், நீர் புக்கவிடம் எது என்று கேட்க வானமாமலையே எமக்கு புக்கவிடம் என்று அத்தியாவசத்தோடு பதில் சொல்கிறாள். ஆழ்வாரை சரணாகதி பண்ணினதனால் நமக்கு இதுவே திவ்ய தேசம், இதுவே புகுந்த விடம். ஆழ்வார் சரணாகதி பண்ணி ஆரம்பித்த திவ்ய தேசம் அவரே சரணாகதி பண்ணினதால் இதுவே எமக்கு ஏற்ற திவ்ய தேசம், இதுவே நாம் புகுந்த விடம் என்று அழகாக பதில் சொல்கிறாள். ஆக சுவாமி புக்கவிடம் எவ்விடம் என்று கேட்க அடியேனுக்கு புக்கவிடம் வானமாமலையே என்று சாதிக்கிறாள். அடுத்ததாக பர்த்தாவார் என்ன என்று கேட்க வரமங்கை முனிவர் என்ன என்று சொல்கிறாள். நன்றாக உணர்ந்தவளாய் இருப்பதனால் வரமங்கை முனிவர் என்ன என்று பதில் சொல்கிறாள். ஆச்சாரியனே ஒரு சிஷ்யனுக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அதை நன்கு உணர்ந்தவளாய் இருப்பதனால் வரமங்கை முனிவர் என்ன என்று ஆச்சாரியனையே எமக்கு பர்த்தா என்று சாதிக்கிறாள். பட்டர் பரமோதித்து திருநாட்டுக்கு எழுந்தருளின பின்பு நஞ்சியர் அதற்கு பிறகு புழக்கடை வாசலிலே ஒரு கைம்பெண் போலே போர்த்தி கொண்டு வந்தார். அவர் நன்கு உணர்ந்தவராய் இருப்பதனால் கைம்பெண் போலே பட்டரை இழந்து விட்டோமே, எம் பர்த்தாவை இழந்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு புழக்கடை வாசலிலே வந்தார். அப்போ ஆக ஆச்சாரியனே ஒரு சிஷ்யருக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடியவர் என்பதை நன்கு உணர்ந்தவளாய் இருப்பதனால் சுவாமி பர்த்தாவார் என்ன என்று கேட்க ஆச்சாரியனே எனக்கு பர்த்தா, வரமங்கை முனிவரே எமக்கு பர்த்தா என்று பதில் சொல்கிறாள். அடுத்ததாக மாமனார் ஆர் என்ன என்று கேட்க காந்தோ பயந்ததாவென்ன என்று சொல்கிறாள். காந்தோ பயந்தா என்றால் அழகிய மணவாள காந்தனே எமக்கு மாமனார் என்று சொல்கிறாள். இப்போ பர்த்தா யார் என்று கேட்க வரமங்கை முனிவர் என்று சாதித்தாள். இப்போ மாமனார் யார் என்ன என்று கேட்க ஒன்னடிக்கால் ஜீயனுடைய தகப்பனாரை சொன்னால் அது வைஷ்ணவ நிஷ்டைக்கேற்ற பதிலாக இருக்க முடியாது, அதனால் சாதாரண பதிலாக ஆகிவிடும். அதனால் சொல்கிறாள், ஞான ஜென்மாவை கொடுத்தது ஆச்சாரியன். ஒரு சேத்தனனுக்கு, ஒரு பிரபன்னனுக்கு ஞான ஜென்மாவை கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியன். அப்போ இங்கே வரமங்கை முனிவரானவருக்கு ஆச்சாரியன் மணவாள மாமுனிகளே, அதனால் அவரே எமக்கு மாமனார் என்று சாதிக்கிறார். ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனாய் ஞான ஜென்மாவை கொடுத்தவர் மணவாள மாமுனிகள், அதனால் அழகிய மணவாள காந்தனே எமக்கு மாமனார், காந்தோ பயந்தாவென்ன என்று சாதிக்கிறார். ஆக சுவாமி மாமனார் ஆர் என்ன என்று கேட்க காந்தோ பயந்ததாவென்ன, அழகிய மணவாள காந்தனே மணவாள மாமுனிகளே எமக்கு மாமனார் என்று சாதிக்கிறாள். அடுத்ததாக உத்தியோகம் ஏதென்ன என்று கேட்க பாகவத கைங்கரியம் என்ன என்று சாதிக்கிறாள். பாகவத கைங்கரியமே எமக்கு உத்தியோகம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், எந்தை தந்தை தந்தைக்கே என்று திருவேங்கடத்து எம்பெருமாளிடம்
அவனுக்கே கைங்கரிய செய்ய வேண்டும் என்றார். பாகவத கைங்கரியமே செய்ய வேண்டும் என்ற ஆழ்வாருடைய வாக்குக்கும் ஏற்ப கைங்கரியமே உத்தியோகம், அதிலேயும் பாகவத கைங்கரியமே எமக்கு உத்தியோகம் என்று அழகாக பதில் சொல்கிறாள். உத்தியோகம் ஏதென்ன? கைங்கரியம், அதிலும் பாகவத கைங்கரியமே உத்தியோகம் என்று பதில் உரைக்கிறாள். அடுத்ததாக அத்தால் பிரயோஜனம் என்ன? கைங்கரியமே உத்தியோகம், சரி, அதிலும் பாகவத கைங்கரியமே உத்தியோகம் என்று சொல்கிறேன். அத்தால் பிரயோஜனம் ஏதென்ன என்று சுவாமி கேட்க, அதுவே பிரயோஜனம் என்று சாதிக்கிறாள். அதுவே பிரயோஜனம், ஸ்வயம் பிரயோஜனம். ஸ்வயம் பிரயோஜனம் பெருமான் திருவுள்ளத்தில் பிரீதி ஏற்படுத்தும், அதனால் அதுவே பிரயோஜனம். பாகவத கைங்கரியம் அடியாருக்கு கைங்கரியம் செய்வதே எம்பெருமானுக்கு உகப்பை ஏற்படுத்தும், அதனால் ஸ்வயம் பிரயோஜனம். பெருமான் திருவுள்ளத்தில் பிரீத்தி ஏற்படுத்தக்கூடியது, அதனால் அதுவே பிரயோஜனம் என்று நேர்த்தியாக பதில் சொல்கிறாள். கைங்கரியம் பாகவத கைங்கரியம் என்று சொன்னவள் அத்தால் பிரயோஜனம் ஏதென்ன என்று கேட்க, அதுவே பிரயோஜனம். எம்பெருமான் திருவுள்ளத்தில் பிரீத்தி ஏற்படுத்தக்கூடியது, அதனால் அதுவே பிரயோஜனம் என்ன என்று சொன்னவள் அடுத்ததாக சுவாமி அதிகாரம் ஏதென்ன என்று கேட்க, சர்வாதிகாரம் என்ன என்று பதில் சொல்கிறாள். இன்னார் இணையார் என்று பார்ப்பதில்லை, எம்பெருமான் எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறான். இன்னார் இணையார் என்று பார்ப்பதில்லை. ஒரு வேடனுக்கும், ஒரு ஏழைக்கும், ஒரு வேடுவச்சி பெண்ணுக்கும், ஒரு ராட்சசனான விபீஷணனுக்கும், ஒரு அசுரனான குலத்திலே வந்த பிரகலாதனுக்கும், ஒரு அணிலுக்கும், ஒரு கண்டாகர்ணனான ராட்சசனுக்கும், ஒரு ஜடாயு, ஒரு பறவையான ஜடாயு என்ன, இல்லை ஒரு குரங்கு சுக்ரீவனுக்கும், அனைவருக்குமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். சர்வாதிகாரம் என்ன? இன்னார் இணையார் என்று பார்க்காதவன், அதனால் அந்த அதிகாரமே, சர்வாதிகாரமே எம்முடைய அதிகாரம். அதிகாரம் ஏதென்ன என்று கேட்க, சர்வாதிகாரமே அதிகாரம் என்று சொல்கிறாள். எம்பெருமானுடைய சர்வாதிகாரமே என்று பதில் சொன்னவள் அடுத்ததாக சுவாமி நிஷ்டை ஏதென்ன என்று கேட்க, பஞ்சோபவாய நிஷ்டை என்ன? பஞ்ச உபாயமே நிஷ்டை என்கிறாள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, ஐந்தாவதாக உபாயமாக ஆச்சாரிய அபிமானமே. அதனால் பஞ்ச உபாயம் என்ன என்று சொல்கிறாள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, ஐந்தாவதாக ஆச்சாரிய அபிமானம். பெருமான் திருவடியை பிடித்தால் கையை பிடிப்பது போல, அதே ஆச்சாரியனுடைய திருவடியை பிடித்தால் திருவடியே காலையே பிடிப்பது போல, காலைத்தான் பிடித்திருப்பது போல. அதனால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அதுவே நமக்கு மோட்சத்தை பிறப்பித்து கொடுக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவள். அதனால் 5 உபாயமே நமக்கு, அதிலும் ஆச்சாரிய உபாயம், அபிமானமே உபாயம் என்று சொல்கிறாள். அப்ப நிஷ்டை ஏதென்ன என்று சுவாமி கேட்க, அழகாக பஞ்ச உபாய நிஷ்டை என்ன என்று சொல்கிறாள். அடுத்ததாக உபாயம் என்ன என்று கேட்க, உபாயம் ஏதென்ன என்று கேட்க, சரமோபாயமே உபாயம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம்த்வா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷை சுவாமி மாசுஷகா என்று எம்பெருமான் சரம ஸ்லோகத்திலே அருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சரமோ உபாயமே உபாயம், பகவான் திருவடிகளே உபாயம், அவனே உபாயம், அவனே உபேயம் என்பதை நன்கு உணர்ந்தவள். அதனால் சுவாமி உபாயம் ஏதென்ன என்று கேட்க, சரமோ உபாயமே உபாயம் என்று சொல்கிறாள். அடுத்ததாக அபிமானம் ஏதென்ன என்று கேட்க, பாகவத அபிமானமே அபிமானம் என்று சொல்கிறாள். பாகவதர்களுக்கு நெருங்கினவளாக இருப்பதே என்னுடைய அபிமானம் என்று சொல்கிறாள். ஆனால் இப்படிப்பட்ட அபிமானம் அல்லாமல் வேறு விதமான அபிமானம் இருந்தால் அதை நாம் பங்கப்படுத்த வேண்டும், அதை கொண்டாடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் அழகாக, அபிமான பங்கமாய் வந்து நின்று எனக்காக என்று கொண்டாடினால் அந்த அபிமானம் கூடவே கூடாது, அதை பங்கப்படுத்த வேண்டும். எனக்காக தனக்காக என்று கொண்டாடுவது அந்த அபிமானம் ஏற்புடையது அல்ல. ஆனால் பாகவதர்களுக்கு என்று, அடியார்களுக்கு என்று இருக்கக்கூடிய அபிமானம் அது கொண்டாடத்தக்கது. அந்த அப்படிப்பட்ட அபிமானமே ஏற்றது, சாத்விக அபிமானமே ஏற்றது என்று கொண்டாடும் வண்ணமாக பாகவதர்களுக்கு நெருங்கினவள். அப்படிப்பட்ட பாகவத அபிமானமே எம்முடைய அபிமானம். அப்ப சுவாமி அபிமானம் ஏதென்ன என்று கேட்க, பாகவத அபிமானமே அபிமானம், பாகவதர்களுக்கு நெருங்கினவளே அப்படி இருப்பதே சாத்விக அபிமானம், அதுவே எம்முடைய அபிமானம் என்று சொல்கிறாள். கடைசியாக பிரார்த்தனை ஏதென்ன என்று கேட்க, கைங்கரியமே பிரார்த்தனை என்ன என்று சொல்கிறாள்.
கைங்கரியம் செய்ய வேண்டும். சம்பிரதாயத்திலே பிராப்பியமே புருஷார்த்தம் என்று கொண்டாடப்படுகிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிராப்பியமே புருஷார்த்தம். பிராப்பியம் ஏதென்ன என்றால் அவன் திருவடிக்கு கைங்கரியம் செய்வதே அழைத்து ஆழ்வார்களும் பூர்வர்களும் வேண்டும் என்று கொண்டாடினார்கள். எம்பெருமானிடம் பிரார்த்தித்தார்கள். அப்போ அதை நன்கு உணர்ந்தவளாய் இருப்பதனால் பிராப்பியமே அப்படிப்பட்ட கைங்கரியமே எனக்கு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையே கிட்ட வேண்டும் அடியேனுக்கு என்று பிரார்த்தனை. அப்படிப்பட்ட உயர்ந்த புருஷார்த்தத்தை பிராப்பியமே நமக்கு பிரார்த்தனை என்று சொல்கிறாள். கைங்கரியமே பிரார்த்தனை என்று சொல்கிறாள். ஆக பெண்ணே உன் தேசம் எது என்று கேட்க திருவழுதி வளநாடு என்று சொல்லி, ஊர் எதென்ன திருக்குறுகூர் என்ன, வீடு எது என்று கேட்க பண்டுடையான் வீடு என்ன, குலம் ஏதென்ன என்று கேட்க அச்சுத குலம் என்றும், வேதம் ஏதென்ன என்று கேட்க திராவிட வேதம் என்ன, கோத்திரம் ஏதென்ன பராங்குஷ கோத்திரம் என்ன, சூத்திரம் ஏதென்ன என்று கேட்க ராமானுஜ சூத்திரமே என் சூத்திரம் என்றும், காரிகை ஏதென்ன பரகால காரிகை என்ன, குடியேதென்ன அஞ்சு குடியே குடி என்றும், பந்துக்கள் ஆரென்ன ஆத்ம பந்துக்களே என் பந்துக்கள் என்றும், உறவாரென்ன என்று கேட்க ஒட்ட உணர்ந்தவர்களே உறவானவர்கள் என்றும், உற்றார் ஆரென்ன உற்றதும் உன் அடியாரே எமக்கு உற்றார்கள் என்றும், தகப்பனார் ஆரென்ன தெய்வ நாயகனே தந்தையாகவும், தாயார் ஆரென்ன சீவர மங்கையே தாயாராகவும், புக்கவிடம் எவ்விடம் ஏதென்ன என்று கேட்க வானமாமலையே எமக்கு புக்கவிடம் என்றும், பர்த்தா வாரென்ன என்று கேட்க ஆச்சாரியனே வரமங்கை முனிவரென்ன அவரே பர்த்தாவென்றும், மாமனார் ஆரென்ன என்று கேட்க காந்தோ பயந்ததாவென்ன உத்தியோகம் ஏதென்ன என்று கேட்க பாகவத கைங்கரியமே உத்தியோகம் என்றும், அத்தால் பிரயோஜனம் ஏதென்ன என்று கேட்க அதுவே பிரயோஜனம் என்றும், அதிகாரம் ஏதென்ன என்று கேட்க சர்வாதிகாரம் என்ன, நிஷ்டை ஏதென்ன பஞ்சோபமாய நிஷ்டை என்ன, உபாயம் ஏதென்ன சரமோபாயம் என்ன, அபிமானம் ஏதென்ன என்று கேட்க பாகவத அபிமானமே அபிமானம் என்ன, பிரார்த்தனை ஏதென்ன என்று கேட்க கைங்கரியமே பிரார்த்தனை என்று சொல்கிறாள். இப்படிப்பட்ட இந்த பதில்களை கேட்டு ஜீயரும் மிகவும் முகந்தருளி தன் திருவடிகளை சின்னியம்மாள் முடிமேல் வைத்து அனுகிரகித்து ஸ்ரீபாத தீர்த்தம் தளிகை பிரசாதம் எல்லாம் சாதித்து அனுகிரகித்தார். சின்னியம்மாளும் நாடைவில் மீழ்ச்சியின்றி வைகுந்த மாநகர் எய்தினாள். இந்த கேள்வி பதில்களே சின்னியம்மாள் ரகசியம் என்று பிரசித்தமாய் கொண்டாடும்படியா இருக்கிறது. ஆச்சாரியர் கேட்ட கேள்விகள் சாதாரணமாக பெரியோர்கள் சிறியவர்களை கேட்கக்கூடியவைகளே. ஆனால் இந்த சின்னியம்மாளின் பதில்கள் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டைக்கு சேர அமைந்தவையாக இருக்கிறது. நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூடஸ்தர், அவரே நம்முடைய குல முதல்வர். அந்த சம்பந்தத்தை இட்டு ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் தமது பிறந்ததாக சொல்லுகிறார். ஆழ்வார் சம்பந்தமே ஆழ்வார் திருவடியே உபாய உபேயம் என்பதை நன்கு உணர்ந்தவளாய் இருப்பதனால்தான் திருவழி வளநாடும் தென்குருகூரும் அதை அலங்கரிக்கக்கூடிய தாமிரபரணி நதியே நிரூபகமாக இருப்பதனால் அதை சொன்னாள். புகுமூர் பர்த்தா மற்ற விஷயங்களை ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு இங்கே சொல்கிறாள். ஆக ஆச்சாரியன் சிச்சனாரூரை பேணுமவனாகையால் அவரை பர்த்தாவென்று சொல்கிறாள். பாகவத கைங்கரியமும் அதன் மூலம் பிரீத்தியடையும் ஆச்சாரிய முகோல்லாசமுமே பிரதான பிரயோஜனம். ஆச்சாரிய அபிமானமே உய்வு உபாயம் உத்தாரகம். அதனால் ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என்று உணர்ந்து நன்கு சொல்லி இருக்கிறாள். ஆச்சாரிய அனுகிரகம் பெற்று அனைவரும் உய்வு பெற வேண்டும் என்றும் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் அடியேன். இப்படி காருண்யமாகிற அமிர்த அலைகள் விளங்கா நிற்கும் எவருடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்கானவர்கள் அர்த்த பஞ்சக ஞானம் பெற்ற வித்வான்களில் தலைவராக ஆவாரோ அத்தகைய ராமானுஜஜீயர் சுவாமி சிஷ்யர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றும் ஸ்ரீ வானமாமலை திவ்ய தேசத்திற்கு சிறந்த பல கைங்கரியங்களை செய்து கொண்டும் சிறந்து விளங்கார் என்றார். ஆதிசேஷனை போலே வானமாமலை ஸ்ரீ தெய்வநாயக பெருமாளுக்கு கைங்கரியம் செய்பவராகவும் அப்பெருமானின் அடியார்களை பூஜிப்பதில் குலசேகர ஆழ்வாரை போலே பிரீத்தியை உடையவராகவும் தன் ஆச்சாரியருடைய திருவடித்தாமரைகளை அர்ச்சிப்பதில் மதுரகவி ஆழ்வாரை போலே சிறந்து விளங்குபவராகவும் நற்குணங்களுக்கு ஒரே இருப்பிடமாகவும் ராமானுஜஜீயர் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட சம்சார கடலை தாண்டுவிப்பதில் வல்லமை உடையதாக இருக்கக்கூடிய வானமாமலை ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடிகளை சரணமாக பற்றுவோம் என்று சொல்லி
திருவிருத்த மலர்த்தாள்கள் வாழியே, சிறந்த செந்துவராடையும் வாழியே, திருவிருந்தகை முக்கோலும் வாழியே, தடம்புயத்திரில் சங்காழி வாழியே, மருவுகொண்டல் மணவாள யோகியை வாழ்த்தி வாழ்ந்தருள் வாய்மலர் வாழியே, கருணைமேவும் இராமானுஷமுனி கனகமௌலி கலந்தூழி வாழியே வாழியே என்று சொல்லி அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே சடகோபாய